கடைகள்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட போம்போது இந்த மோமோஸ பார்த்துட்டா போதும். உடனே டெம்ப்ட் ஆயிரும் சாப்பிடணும்னு. அதுவும் அந்த சட்னியில டிப் பண்ணி சாப்பிடுறதுக்கு அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். இன்னைக்கு நம்மளும் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியா, ஜூஸியா இருக்கக்கூடிய பன்னீர் மோமோஸ் தான் பண்ண போறோம். பன்னீர் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல மைதா, உப்பு, எண்ணெய் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பிசையிற மாரி பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு பவுல்ல திருவன பன்னீர், வெங்காயம், பொடியா கட் பண்ண இஞ்சி, குடைமிளகாய், மல்லி இலை, சில்லி ஃப்ளேக்ஸ், கரம் மசாலா, லெமன் ஜூஸ், மோமோஸ் நல்லா ஜூஸியா இருக்கிறதுக்காக மெல்ட் பண்ணி பட்டரையும் அதோட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் பன்னீர் ஸ்டஃப் ரெடி. அப்புறம் நம்ம ஊற வச்ச மைதா மாவை குட்டி குட்டி உருண்டையா உருட்டிட்டு நல்ல மெல்லிசா திரட்டிட்டு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண பன்னீரை அதுக்குள்ள வச்சு ஷேப் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்கும் ஈஸியா இருக்குமோ அதையே பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஹீட்ல வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்தா நல்ல டேஸ்டியான ஜூஸியான பன்னீர் மோமோஸ் ரெடி. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க.